கம்போடியாவில் அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டுக்கு போயிருந்தோம். அதை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கம்போடியா கண்ட்ரியில் சியாம் ரீப் அப்படிங்கிற ஒரு கவுண்டியில் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள நிறைய கோவில்கள். இது ஒரு கோவில் மட்டும் கிடையாது. ஸோ இதை சுற்றி பார்க்குறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டுக் டுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டுக் டுக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு டூ வீலர் பைக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பின்னாடி ஒரு கேரேஜ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, 4 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ அவங்க வந்து டெய்லி பேக்கேஜ், 3 டே பேக்கேஜ், 5 டே பேக்கேஜ் அந்த மாதிரி, இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் கம்போடியா போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டுக் டுக் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ ஏறிடாதீங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட கேப் ரேட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் டுக் டுக் இஸ் வந்து சேஃபு, ஈஸி ஆப்ஷன் உங்களுக்கு. நீங்கள் வழிநெடுக நிறைய சிலைகள் பார்க்கலாம். புத்தர் அப்படின்னு நினைப்பீங்க, ஆக்சுவலி நிறைய சிலை வந்து நாராயணா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மியூசியம் உள்ளுக்குள்ளேயே. இவங்க அங்கோர் வாட்டை பற்றி, அதோட ஹிஸ்ட்ரி, யார் யார் என்னென்ன, எந்த ராஜா இது பண்ணாங்க, அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஸோ இது டிக்கெட்டிங் ஆஃபீஸ் இது. ஸோ இந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 கவுண்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டு, இல்லை ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி நிறைய கவுண்டர் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் டிக்கெட் எடுக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. போனீங்கன்னா ஐ திங்க் 2-3 மினிட்ஸில் எடுத்துடலாம். டிக்கெட் வாங்கிட்டு அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு நிறைய ரோடு, இந்த மாதிரி ரோடு போகும். ரோட்டில் 2 சைட்லேயுமே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய மரங்கள், ஆறு, லேக் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஸோ என்ன, டுக் டுக் வந்து ஃபஸ்ட்டு அங்கோர் வாட் அந்த காம்ப்ளெக்ஸில் இறக்கி விடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ இந்த பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ரோடும் இருக்குது, அப்புறம் பாதையும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த அங்கோர் வாட்ன்றது வந்து அதான் நம்ம ஊர் பழைய ராஜாக்கள் இந்த கோட்டை இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சுற்றியுமே எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து யாராவது படையெடுத்து வருவாங்க, இப்போ அதில் வந்து முதல்ல இருக்கும், நிறைய ஈஸியாக யாரும் அவ்வளோ ஈஸியாக ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் 4 டைரெக்ஷன்லேயுமே இது வந்து தண்ணி சூழ்ந்து தான் இருக்கும். இன்பிட்வீன் இந்த கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 1150 சிஇயில் கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரிஜினலாக மகாவிஷ்ணு கோவில், அதாவது விஷ்ணு கோவில் அப்படின்னு தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஒற்றுமை பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர் சிலைகளுக்கும், நம்ம ஊர் சிற்பங்களுக்கும், நம்ம ஊர் வழிபாடுகளுக்கும் இங்கே வந்து நிறைய ஒற்றுமை இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர், கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலு, கொஞ்சம் இந்த கலிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலிங்கத்து ஸ்டைலு அந்த மாதிரிலாம் நிறைய மிக்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்டாச்சூஸ், சிலைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் யாருமே யூஸ் பண்ணாமல் இது ஃபுல்லாக மரம், செடி கொடிகள்லாம் வளர்ந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறமா தான் நிறைய கவர்மெண்ட், ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கம்போடியாங்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ரூலில் ரொம்ப வருஷம் இருந்ததுனால ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு இது ரெனோவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய இதுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் இதுங்கிறதுனால நமக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ஓரளவு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க மாதிரி நிறைய இது போயிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் சைனா, ஜப்பானு, நிறைய கண்ட்ரீஸும் இது சேர்ந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 90s வந்து இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதுனால இப்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போது ஏறுறதா பறக்கிறதான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால சின்ன பசங்க நாட் அலவுட், பிலோ 12 நாட் அலவுட், ஒன்லி பெரியவங்க மட்டும் தான் அலவுட். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா இதாங்க வியூ. ஸோ சென்டரில் விஷ்ணு, ஆக்சுவலி விஷ்ணுவுக்காக கட்டினது, இப்போ அது புத்தராக இருக்கார். ஸோ 4 டைரெக்ஷன்லையும் இவங்க கட்டியிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து கிழக்கு பார்த்து தான் இருப்பாங்க இல்லையா, அது பாருங்கள், இதுதான் புத்தர்.
இறங்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் பிடிச்சிட்டு தான் இறங்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸோ நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு, அங்கே லோக்கல் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஒரு ஃபோட்டோஸை போட்டு செஷனை முடிச்சாச்சு அதோட.